ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஸ்ட்லியாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒன் பாட் கிரேவியில் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு. எக் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இதை இதில் போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம போட்ட சோம்பெல்லாம் ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால் இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு மூடி போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வறுத்து வச்ச முட்டையை இதில் ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி சாப்பாடு சப்பாத்தி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.